இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ மகிமையை எப்படியாவது காண வேண்டும் என்பதுதான் மோசேயுடைய விருப்பமாய் இருந்தது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது ஒரு ஏக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகளிலும் வாசிக்கிறோம். எனவே மோசேயுடைய விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் நம்முடைய